ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, சித்தர்கள் முறையில் இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விஷயமா பார்க்கப்படுதுங்க. நாளைக்கு பஞ்சமி இருக்கனால எந்த நேரம் தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் இன்றைக்கி சொல்ல போகிற அந்த முறை ரொம்ப 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 பவர்ஃபுல். அது காரியசித்தி நேரம் வேறு இருக்கனால காரியசித்தி நேரம் டைம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எந்த நேரம் வருது, எப்போ முடியுது, எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 2 நேரம் வருது. அந்த டைமிங்கை நோட் பண்ணி வச்சு நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக பண்ணுங்கள். இது பல வகையிலும் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்க விஷயம், எதெல்லாம் உங்களுக்கு தடங்களாக இருக்கோ அத்தனை விஷயங்களையும் ரிமூவ் பண்ணும். அதுவும் பஞ்சமியில் செய்கிறது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த விஷயத்தை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான கடைசி நாள் அப்டேட். இன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்குங்க. இன்றைக்கி ராத்திரி 8 மணியோட டைமிங் முடியுது. ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, உங்களுக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியல, நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கும் பேர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பேர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஊர் பேர் போட்டு அனுப்பணுங்க. பேமெண்ட் பண்ணுறதுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, சர்வர் இஷ்யூஸ் வருது அப்படின்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நான் வேறு நம்பர் உங்களுக்கு மாற்றி தரேன் நான். சரிங்களா? மறந்துடாதீங்க. இன்றைக்கி ஒரு சிஸ்டர் அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி கூட சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு பஞ்சமி நேரம் ப்ளஸ் காரியசித்தி நேரம், இந்த பஞ்சமி நேரத்தில் நம்ம என்ன செய்யணுங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதையும் பார்த்துடலாங்க. சிஸ்டர் ரொம்ப நன்றி சிஸ்டர். நேற்று தான் நான் பேர் கொடுத்தேன். அதாவது என் தங்கச்சி மகன் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாருன்னு, அவருக்கு ரொம்ப சளி நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா 2 வாரம் ஆச்சு. அவர் போய்கிட்டே தான் இருப்பார், பிறந்ததுலேருந்து ஹாஸ்பிட்டல் வீடு. நேற்று பேர் கொடுத்தேன், இன்னைக்கு பேர் வெட்டிட்டேன்ட்டாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்ட்டாங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர், ரொம்ப நன்றி. வராகி முத்தையாவுக்கும் நன்றி, வராகி அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தம்பிக்கு என்ன இஷ்யூஸ்னால், அவங்களுக்கு பிறந்ததுலேருந்தே ஹாஸ்பிட்டலில் போயிட்டே இருப்பாங்க. இந்த சளி பிரச்சனைனால ஹாஸ்பிட்டலுக்கு நடந்துகிட்டே இருப்பாங்க. ரொம்ப முடியாமல் ஆயிருக்கு. இந்த வாட்டி ஒரு 2 வீக்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரியான சிச்சுவேஷனே ஆயிடுச்சு. அவ்வளோ முடியாமல் ஆயிடுச்சு. இவங்க நவமூலிகைக்கு கொடுத்து இப்போ நல்லபடியாக ரிசல்ட் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்னா, எல்லாத்துக்கும் ஒரு ஹோப். இப்போ எப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனையாக நவமூலிகை கொடுப்போம், அது சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கீங்க. அந்த நம்பிக்கையை வராகியனையும் விடாமல் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு விஷயத்துலையும் அந்த ஒரே தடவையில் அற்புதங்கிறது நடத்தி காமிச்சிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அது கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நம்ம வீடியோ 5 இயர்ஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள், வராகமுத்து சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். பஞ்சமி டைமிங் உங்களுக்கு இந்த வீடியோலேயே கொடுத்துருக்கேன். அதாவது நாளைக்கு காலையில் தேய்பிரை பஞ்சமி நாளைக்கு காலையில் 11:10க்கு தொடங்குதுங்க. 4ஆம் தேதி அன்னைக்கு தொடங்கி 5ஆம் தேதி காலையில் 11:25 வரை உங்களுக்கு பஞ்சமி இருக்குது. சரிங்களா? இந்த டைமிங் தான் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த டைமிங்கில் நீங்கள் வராகியம்மன் கோவிலுக்கு போய் செஞ்சாலும் சரி, இல்லை வீட்டிலேருந்து வழிபாடு பண்ணுறதுனாலும் சரி, எந்த விஷயம் உங்களுக்கு செய்யணும்னு தோணாலும் இந்த பஞ்சமி டைமில் செய்யும்போது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு விசேஷம் இருக்குது. பஞ்சமியில் கேட்குறது அது நோங்கிற இடமே இல்லை, கண்டிப்பாக நடந்துருது. அதே போல் காரியசித்தி நேரமும் நமக்கு நாளைக்கு இருக்குது. அதோட டைமிங் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது மதியம் 12:10க்கு ஒரு டைமிங் தொடங்கி 1:15 வரை கண்டினியூ ஆகுது. அது விட்டிங்கன்னா அன்றைக்கி ராத்திரியை 9:45க்கு தொடங்கி 10:15 வரை, 10:15 வரை. இது நாளைக்குங்க. இந்த டைமிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காரியசித்தி நேரத்தில் நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வராகமுத்து சித்தரை அவங்களோட குளிப்பு இந்த காரியசித்தி நேரத்தை கரெக்டாக பயன்படுத்துகிறவங்களுக்கு நிறைய ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மிராக்கல்ங்கிறது நடந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து. அதனால தான் காரியசித்தி நேரத்தை மிஸ் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். அதனால் நான் இன்றைக்கி சொல்கிற விஷயத்த அவசியம் அந்த நேரத்தில் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம செய்ய போகிற அந்த விஷயத்துக்கு என்ன பொருள் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்கள் தான். அதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சிட்டாலே போதும். அதை வச்சு என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு தேவையான பொருள் தேங்காய்ங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காயே போதுமானது. குடுமையோடு எடுத்துக்கோங்க. குடுமையை கட் பண்ணிடாதீங்க. இதிலிருந்து நான் சொல்கிற ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன விஷயம் நான் கரெக்டாக சொல்கிறனோ அது மாதிரியே பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு சின்ன சின்ன ரூல்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். கூடவே மஞ்சக்கயிறு. இந்த மஞ்சக்கயிறுங்கிறது நம்ம கழுத்துக்கு மாங்கல்யத்துக்கு போடுவோம் இல்லையா மஞ்சக்கயிறு, அந்த மாங்கல்ய சரடு தான். அது உங்களுக்கு கடையில் கிடைச்சாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதைவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா,
இந்த முறை செய்யும்போது உப்பு சேர்த்துக்காமல் இருக்கிறது, அன்னைக்கு சாப்பிடும்போது உப்பு இல்லாமல் சாப்பிட்றது கொஞ்சம் நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போது இந்த தேங்காய்க்கு நல்ல மஞ்சள் எல்லாம் தடவி நெத்தியில் வகுடில் குங்குமம் வைக்கிற மாதிரி அந்த தேங்காயோட குடுமிக்கு பொட்டெல்லாம் வச்சு இந்த சரடு இருக்கு இல்லையா, மஞ்சள் சரடு, அதை நம்ம முடிச்சு போடணும். முடிச்சு போடும்போது சக்தி வாய்ந்த மந்திரம் கொடுத்துருக்காங்க. அந்த மந்திரத்தை ஒரு முடிச்சுக்கும் 3 வாட்டி சொல்லணும். இப்போ நீங்கள் எத்தனை முடிச்சு போடுறீங்கிறத பொறுத்து தான். ஒற்றைப்படையில் 3, 5, 7, 9, 11 இத்தனை எண்ணிக்கையில் நீங்கள் போடலாம். இப்போ இதுதான் அந்த மந்திரம். ரீம் க்ளீம் ஸ்ரீம் வர வர. இதை நீங்கள் ஒரே வாட்டியில் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு முடிச்சுக்கும் 3 வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லணும். எத்தனை முடிச்சு போகிறீங்களோ அதை பொறுத்து ஒரு முடிச்சுக்கும் 3 வாட்டிங்கிறது கணக்கு. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வழிபாடு பண்ண போகிறவங்க நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுக்கு கேட்குற விஷயம் சீக்கிரம் நடக்கணும்னு நினச்சி இதை செய்யுங்க. அன்னைக்கு மட்டும் நீங்கள் உப்பு இல்லாமல் சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா இதில் குறிப்பில் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, இந்த பரிகாரம் செய்யும் போது, இந்த மந்திரம் செய்யும் போது உப்பு தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. உப்பு தவிர்த்து நம்ம செய்யும் போது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு இல்லாமல் நம்ம சாப்பிடும்போது அந்த விஷயம் சீக்கிரம் நடக்கும். இது ஒரு விரதத்துக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விரதம் நம்ம இருந்திருக்க மாட்டோம். நம்ம விரதம்னா ஒரு நேரம் சாப்பிடாமல் இருப்போம். ஆனால் சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு இல்லாமல் சாப்பிட்றதும் ஒரு வகையான விரதம் தான். இது ஒரு விரதம் போல் பாவித்து நம்ம இதை செய்யும் போது அந்த விஷயம் ஒரே தடவையில் நடத்தி காமிச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கிறதாக இருக்குது. அதனால் உங்களால் உப்பு இல்லாமல் சாப்பிட முடியுமா, நீங்கள் சாப்பிட்றதுக்கு பாருங்கள். இல்லை என்னால் அப்படிலாம் இருக்க முடியாதுன்னா நீங்கள் உப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். பட் உப்பு இல்லாமல் சாப்பிட்றது நல்லது இந்த முறைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் இது சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது. இந்த முறை செய்யறதுக்கு ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரூல்ஸ் இருக்குது. நாளைக்கு நீங்கள் அதை செய்யும் போது அந்த நாள் முழுக்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஏன்னா சில பேர்த்துக்கு டவுட் வரும், செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு. அது ஒரு சில முறைகளுக்கு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம். ஆனால் இந்த முறை செய்கிற அன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்றா காலையில் செய்யுங்க, இல்லை ராத்திரி செய்யுங்க. 2 காரியத்தினாலும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த டைமிங் பார்த்து பண்ணுங்கள். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தேங்காய்க்கு மஞ்சள் தடவி சரடு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை எத்தனை நாளில் எடுக்கிறது அப்படிங்கிற டவுட்டு கூட உங்களுக்கு வரும். இது சரியாக 3 நாள் கழித்து அந்த தேங்காயை நீங்கள் எடுத்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணால் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த சரடு இருக்கு இல்லையா, அந்த தாலி சரடுங்கிறது உங்கள் வீட்டில் அம்மன் படம் ஏதாவது இருக்குன்னா, இல்லை வராகி அம்மன் படம் இருக்குன்னா அந்த படத்துக்கே போட்டுருங்க, விக்கிரகத்துக்கே போட்டுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அதை எடுத்து வெளியே விட்டால் போதும். ஏன்னா அது இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் அதில் போடுறீங்கல்ல ஒரு முடிச்சும், அந்த முடிச்சுக்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்க கஷ்டங்கள், உங்களுக்கு இருக்க தடைகள், உங்களுக்கே தெரியாமல் இருக்க அந்த நிறைய தடைகள் எல்லாத்தையும் உடைச்சிறிடும், அதை கட்டி போட்டுரும். அதுக்காக தான் அந்த மந்திரத்தை 3 வாட்டி சொல்லி அந்த முடிச்சு போடுறது. அந்த முடிச்சு போடும்போது அந்த விஷயம் கட்டி போட்ட மாதிரி ஆயிரும். உங்களுக்கு அதனால் எந்த ஒரு வகையிலையும் பிரச்சனை வராது. எது உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துட்ருக்கோ அதனால் பிரச்சனை அதுக்கப்புறம் வராது. அதுக்காக தான் அந்த முடிச்சு போட்டு வைக்கிறது. சரிங்களா? 3 மாதத்துக்கு அப்புறம் அதை எடுத்து நீங்கள் தண்ணியில் விட்டுருங்க, இல்லை கால்படாத இடத்துல ஏதாவது போட்டுருங்க. தண்ணியில் விட்றது ரொம்ப நல்லது. இப்படி செஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு முறை தான். பட் ரொம்ப பவர்ஃபுல். இதெல்லாம் சித்தர்கள் நமக்கு கொடுத்த பொக்கிஷமாக பார்க்கப்படுது. அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது. பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.